அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 39வது அதிகாரமாக உள்ள இறைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 383வது திருக்குறளை காணப்போகின்றோம். இறைமாட்சி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 383வது திருக்குறளுக்கு செல்வோம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். சோர்வில்லாமல் விரைந்து செயலாற்றக்கூடிய தன்மை, சிறந்த கல்வி உடையவராக இருத்தல், பகைவருக்கு அஞ்சாத துணிவு ஆகிய மூன்றும் நிலத்தை ஆள்வும் அரசரை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். மீண்டும் பொருள்: சோர்வில்லாமல் விரைந்து செயலாற்றக்கூடிய தன்மை, சிறந்த கல்வி அறிவு உடையவராக இருத்தல், பகைவருக்கு அஞ்சாத துணிவு ஆகிய மூன்றும் நிலத்தை ஆளும் அரசரை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.